ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதேமாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் ஸோ நம்ம ஜூ வந்துட்டு சண்டை போட்ட மாதிரி தான் காமிச்சாங்க. அதாவது சண்டை போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு மாதிரி காமிச்சாங்க. டே உன்னோட இன்னைக்கு என்னோட ஹோம்ஒர்க் எங்கடா? அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அப்படியே தோட ஹோம்ஒர்க் அதுவும் என்கிட்ட இல்லை. டே அப்போ போன வாரத்தில் ஹோம்ஒர்க் எங்கடா? டே என்கிட்ட ஹோம்ஒர்க்கே இல்லைடா, நான் ஹோம்ஒர்க்கே பண்ணுற பழக்கமே இல்லைடா என்கிட்ட அப்படி சொல்லியிருப்பாரு. அப்போ இவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம ஜூ வந்துட்டு அவரோட கோட்டை கட்டி தூக்கி போட்டிருப்பாரு. அது நம்ம இங்கிலீஷ் டீச்சர் மூஞ்சில தான் விழுந்திருக்கோம். அப்பயும் நம்ம இங்கிலீஷ் டீச்சர் பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்க சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கோம். நம்ம வழக்கம் போல நம்ம மேக்ஸ் டீச்சர் தான் வந்துட்டு அந்த குட்டு பையனை அடிச்சு நோத்தி, டே ஹோம்ஒர்க் பண்ணிடுற விட்டுடுறா, இனிமேலேருந்து ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ண புரியுதா? புரியுது கிளாஸ் லீடர், புரியுது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த சண்டை தான் அன்னைக்கு நடந்திருக்கும். மிஸ்டர் ஜூ எப்படி சண்டை போட்டாரு தெரியுமா? நம்ம மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு பயங்கரம் சண்டை போட்டாரு. அதான் எங்களுக்கே தெரியுமே, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம் பண்ணவர் அப்படி சொல்லிட்டு இங்க பொண்ணுங்களாம் வந்துட்டு அவரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கோங்க. அப்போ இங்கே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கோம். அந்த நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஊர்ல வந்து திருட்டு பசங்களாம் அதிகமாயிட்டாங்க. அது வந்து தனியா இருக்கவங்களெல்லாம் வந்துட்டு டார்கெட் பண்ணி திருடுறாங்களாம். அதனால யாரும் பார்த்து இருந்துக்கோங்க. இப்போ கூட வந்துட்டு ஒருத்தன் வந்து ஏடிஎம் வந்து கொள்ளடிச்சிட்டான். ஆனா அவனோட ஃபேஸ் தெரியல, ஏன்னா அவன் வந்து தொப்பி போட்டிருந்தான் அப்படி சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்க. என்னது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம லீஜியா அம்மா கிட்ட இருந்து கால் வந்திருக்கோம். ஒழுங்கா தானே இருக்க? அண்ணன் வீட்டு சேஃபா இருக்கே இல்லையா? சேஃபா தான் இருக்கான். அவன் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன் நானு. வீட்டுக்குள்ள இருக்க லட்சம் எனக்கு தெரியும் நல்லா. ஊரெல்லாம் சுத்திட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன். மரியாதை வந்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போற வழியெல்லாம் பாத்துக்கோ, புரியுதா? ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காத. அங்கங்க வந்து திருட்டு பசங்க நியூஸ் வந்து அதிகமா இருக்கு நம்ம ஊர்ல, புரியுதா? புரியுது புரியுதுமா. அவன் வீட்டுல இப்ப யாரு வரப்போறா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இப்படியே கேஷுவலா இருப்பா. இப்படி வாங்கட விளையாட போலாம். இல்ல எங்க அம்மா வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கடி, அவங்களே வந்து என்ன கூட்டிட்டு போறாங்களா? அதுதான் எங்க அப்பா தான் சொன்னாரு அப்படி சொல்லிட்டு இங்க 2 பேரும் வந்துட்டு சைட்ல ஓடிடுங்க. எங்கடா போறீங்க அப்படின்ற மாதிரி இவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அப்போ லீஜியா வா இங்க வா. எதுக்கு உங்க கூட? அது உங்க அண்ணன் தான் வந்துட்டு கூட்டு வர சொன்னான். அதெல்லாம் வர முடியாது. இங்க பெருமா, நான் ஒன்னும் உன் மேல இருக்க அக்கறையெல்லாம் கூப்பிடல. உன் அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறேன். அதுல எனக்கு தெரியுது. ஆனா உங்களை மாதிரி கேவலமான கார்ல நான் ஏற மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. என்னது என் கார் வந்து கேவலமான காரா அப்படி சொல்லிட்டு இங்க ஒரு கத்திட்டு இருப்பாரு. ஆனா அவன் இங்க இருந்து அப்பயே போயிடுவா. போயிட்டே இருப்பாள் நைட்டு. அதை பார்த்து ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு கண்டுக்காம தான் போயிட்டு இருப்பா. அப்புறம் போக போக அந்த ஃபுட் ஸ்டெப் வேற ரொம்ப கிட்ட கேட்குமா, அவளை லைட்டாக பயந்துருவா. அதனால வந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் டீச்சர் போயிட்டு இருக்க, இவர் வந்து கார் வந்துட்டு நிறுத்திடுவாரு. என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை நம்மளாம் ஒரே வழியில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியா? சரி, நீங்கள் வேணா ஃப்ரீயாக இருந்தால் நம்ம டின்னர் போகலாமே. இல்லை நான் வந்துட்டு லீஜியா இப்போ பார்த்துக்கணும். லீஜியா வந்துட்டு இன்னும் குழந்த மாதிரி அப்படியே வந்துட்டு பேபி சிட்டிங்கும் பண்ணிடுவீங்க போல இருக்கு நீங்கள். அப்படிலாம் இல்லை. சரி, அப்போ வந்துட்டு ஆகஸ்ட் 15 வந்து கொஞ்சம் வெளியே போகலாமா? ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். 15 வெளியே போகலாமா? அது ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்படின்னா சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. இங்க வந்து வீட்டில் தூங்க சொன்னா கத்திட்டே இருப்பா. ஏன்னா அவளுக்கு லைட்டாக வந்துட்டு பயந்துருப்பா. அதனால அது கனவுல வந்துட்டு தூக்கத்திலே கத்திட்டு இருக்க, இவரால் இங்கே தூங்கவே முடியாது. எழுந்து எழுந்து அவளே வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கடுப்பா இருக்கும். அப்புறம் அவள் கத்துல அவங்க அண்ணன் அப்பதான் வந்திருப்பானா. என்ன ஆச்சு லீஜியா? ஒன்றும் இல்லையே. ஏன்டி லூசு மாதிரி கத்திட்டு இருக்கா, தூங்குடி அப்படி சொல்லிட்டு அவன் விரட்டிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்படிதான் அவன் கொஞ்சம் நிமிடம் தூங்க போல இருக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்க, பின்னாடி அவனை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஓடுன்னு ஓடிட்டு கார்ல ஏறி வந்து உட்காந்துருவா. அது இவரோட கார் தான். அது பார்த்துட்டு அவரு என்ன பண்ணிட்டு இருக்க லீசியா, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு லெட்டு பார்த்துட்டு இருக்க. வெளியே போ, காரை விட்டு வெளியே போ. அது நீங்கள் என்ன இன்னைக்கு கொண்டு போய் வீட்டில் விட முடியுமா? இன்னைக்கு நான் வீட்டில் கொண்டு போய் விடணுமா? நேற்று கூப்பிட்டு போய் வரவே இல்லை. இந்த மாதிரி கேவலமான கார்லலாம் எப்படி ஏறுவான்னு சொன்னேன். இப்போ போய் ஏறி உட்காந்துருக்க அந்த கேவலமான காரில். சார் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க. என்ன ஆச்சு, யாராவது வராங்களா? இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு உனக்கு அப்படி லைட்டு போட, லைட் ஆஃப் பண்ணுங்க. என்ன? ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போயிட்டு இருப்பாரு. இன்னும் இவ்வளோ பொறுமையாக போறீங்க? ஆமாம், அது வந்துட்டு பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் அந்த போட்டு தான் போகணும். சரிங்க சார் பார்த்து போங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க 2 பேரும்.
சரி எதுக்குடி நம்ம ஸ்கூல்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி லேட் நைட்லலாம் வந்துட்டு பெருக்க சொல்லி சாவடிக்கிறாங்களோ? இன்னைக்கு வந்துட்டு உங்க அம்மாக்கு வேலை நைட்டு தானே, ஸோ அதனால நீ என் வீட்டுக்கு வரியா, அண்ணன் வீட்டுக்கு, நம்ம 2 பேரும் வீடியோ கேம் விளையாடலாம். அப்புறம் உங்க அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்றியா? ஆ அது லீசியா, எனக்கும் அது ஆசை தாண்டி. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாக்கு பாரு நைட் டியூட்டி கிடையாது. எங்க அம்மா சீக்கிரமா வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் பாட்டி வீட்டுக்கு வர போறோம்டி. ஸோ அதனால இன்னைக்கு முடியாது, சாரிடி. ஆ ஓகே ஓகே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னாச்சு என்னாச்சு? அது அந்த திருட்டு பையன் இருக்கான் இல்லைங்களா, அவனை வந்துட்டு நேத்து 10B அப்பா பார்த்தாராம். என்னது? அப்படியா? பார்த்தாரா? ஆமா, 10B கிளாஸோட சேர்ந்த ஒரு பையனோட அப்பா வந்து பார்த்தாராம். அவனுக்கு வந்துட்டு 6 கை, 34 காலு. என்னது? அப்படியா? அப்பனா வந்துட்டு அது 10B கிளாஸோட பையனோட அப்பாவுக்கு வந்துட்டு கண்ணு தெரியல நினைக்கிறேன். டிடி சும்மா இருடா. அவன் வந்து அவ்வளவு மோசமா இருந்தான்றத சொல்றேன் நானு. ஓ, அதனால சீக்கிரமா எல்லாம் ஸ்கூல் விட்டு போயிடுங்க, அதனாலது உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவாங்க. இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும் நம்ம லீஜியாக்கலாம். ஏன்னா நேத்து வேற 2 வாட்டி அவளுக்கு அட்டெம்ப்ட் வேறையா, அதனால ரொம்ப பயந்துட்டு இருப்பா. இங்க இவருக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் வேற வந்திருக்கும். டே 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 ப்ளீஸ் டா, நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன்டா டார்லிங், தயவு செஞ்சு என் தங்கச்சியை வந்துட்டு பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறா. நான் உனக்கு அதுக்கு பதில வந்துட்டு 10 கேன் மீட்டு தரேன்டா, கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படி சொல்லி எழுதியிருப்பா. அதனால இவரும் வந்துட்டு அவளே பார்த்துட்டு இருக்க, அவளும் வந்துட்டு அப்படியே டஸ்டர்ல வந்து அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல எப்படி கால் சுலுக்குன மாதிரி பண்ணிடுவா. எப்பத்துல இருந்து உனக்கு இப்படி இருக்கு? அதுவா சார், அது தெரியல சார், அப்பப்போ கால் வந்து லைட்டா சுலுக்கிக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை சார். 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது இங்க ஆப்போசிட்ல இங்கிலீஷ் டீச்சர் வேற அந்த கூப்பன் வச்சுட்டு இருப்பாங்களா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவரும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்றதுக்குள்ள புரியுது புரியுது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. ஓ, நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா, அவங்கள நீங்க டேட் பண்றீங்களா, அமைதியா வா வா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இங்க அவன் வந்துட்டு போகும்போது வேற ஒரு பையன் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அவன் வேற போற மாதிரி இருக்கும். எப்படி வந்து நீங்க வீட்டுல மட்டும் கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஜோ டிங் டிங்கும் வந்துட்டு மூவி பத்தி பேசிட்டு இருக்க. அந்த மூவி நீயும் பாத்தியா? நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுல்ல, அந்த ஹீரோயின் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க அந்த மூவி இப்ப பாத்தீங்களா? ஆமாண்டி. இப்பல்லாம் வந்துட்டு நம்ம எதுவுமே தனியா போறது நல்லது இல்ல. அதனால நான் என் அப்பா அம்மா கூட போய் பார்த்தேன்டி. அது கேட்கும்போது லீஜாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி ஊர்ல சுத்திட்டு இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டேன் நீ நானு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அப்புறம் இங்க அவ காலுக்குலாம் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பா. அவ தானே வந்துட்டு கால்ல வலி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்புவாங்க. அதனால வந்துட்டு இந்த இங்கெல்லாம் தூக்கி தெளிச்சிட்டு இருக்க. அப்ப இவர் வந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்க, யாருமே இல்லாத கிளாஸ்ல. அதுவா, அது ஒண்ணும் இல்லை சார், எல்லாருக்கும் எனக்கு கிளம்பி போயிட்டாங்க, எனக்கு லேட்டா கொஞ்சம் கால் வலிக்குதுல அதனால. சரிங்க சரி, இனிமேல இருந்து நான் உங்க கார்ல வரேன். என்னது என் கார்லயே வரியா? ஆமா. எதுக்கு இங்கு? ஓ, இங்க எடுத்து கால் தேய்ச்சிட்டு இருக்கியா? என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது புரியாது, இன்னைக்கு நான் கார் எடுத்துட்டு வரல. கார் எடுத்துட்டு இல்ல, பரவாயில்ல சார், எங்கிட்ட வந்து டாக்ஸி காசு இருக்கு, வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு டாக்ஸி நிறுத்து நிறுத்து அப்படி சொல்லிட்டு இவ டாக்ஸில ஏறி போயிட்டு இருப்பா. அப்ப வந்து அந்த ஃபாலோ பண்ற பையன் வேற வர மாதிரி இருக்குமா. அதனால அண்ணா அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ஃபாஸ்டா போங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சு, யார் உன்னை ஃபாலோ பண்றா? அது அது சார், அது ஸ்கூல் முடிச்சதுல இருந்து ஒரு பையன் வந்து எப்பவுமே என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் சார். ஓ, அப்படியா? ஆமா ஆமா சார், அதனாலதான் அப்படி சொல்லிட்டு இவளும் பயந்துட்டு இருப்பா. அப்பதான் இவருக்கும் புரியும், ஓகே ஓகே இதுக்குதான் பயப்படுறா அப்படி சொல்லிட்டு. இங்க வந்துட்டு அந்த ஹெல்மெட் போட்ட பையன் வந்து யாரும் இல்ல, நம்ம ஹான் தான். மியா அதை கண்டுபிடிச்சிட்டு, என்னப்பா நீ வந்துட்டு லீசியா பின்னாடியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கு உனக்கு என்ன இப்ப ரீசன் தெரியணுமா? ஆமா, அது நான் வந்து அவளோட லவர், அதனால அவ பின்னாடியே நான் போவேன். ஓ, நீ அவளோட லவ்வரா? ஆனா அவ வந்துட்டு என்னமோ நம்ம மேக்ஸ் டீச்சர் பின்னாடியே போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு போயிடுவா. அது கேட்டாடி உனக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனாலும் எதுவுமே சொல்லாம சொல்லிட்டு நின்று இருப்பான். இங்க அவ வந்து மூவி கூட்டிட்டு வந்திருப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இப்ப எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? சார், நம்ம வந்து மூவி போறோம், வாங்க வாங்க, நான் உங்களை இன்வைட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவ வந்து இழுத்துட்டே கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. அவரை அங்கதான் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வந்திருப்பாங்களா. அப்புறம் இவ வந்து சிரிச்சு சிரிச்சு மூவி பார்த்துட்டு இருக்க. என்னது இவ்வளவு சத்த போட்டு யார் சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் திருப்பி பார்க்கும்போது இவங்க 2 பேர் இருப்பாங்க. உடனே நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மேக்ஸ் டீச்சர் எவ்வளோ வந்து சொல்ல பார்ப்பாரு. அந்த டைம் இவ வேற, நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்க தெரிஞ்சுதான் நான் அப்பவே வந்து ஃப்ரெண்ட்ல உட்காந்துருப்பேன், நீங்க 2 பேரும் ஒன்னும் உட்காந்துருக்கலாம்ல, நீ இங்க ஓவரா பேசாத, வாய மூடு வாயாடி அப்படி சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருப்பாரு அவளை. ஓ, இப்போ வந்துட்டு நம்ம லிங்க் டாங் வந்துட்டு அவன் தங்கச்சிய மூவி வரைக்கும் கூட்டிட்டு வர சொல்லிட்டானா உன்ன அப்படி சொல்லிட்டு இங்க இங்கிலீஷ் டீச்சர் கேட்க, மேக்ஸ் டீச்சருக்கு வார்த்தையே இல்ல. என்ன வந்தாலும் தப்பு தான், நீங்க வந்து ஸ்டூடெண்ட் கூட வெளியே வந்துடக்கூடாது, அதனால நீங்க எனக்கு வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து டின்னர் வாங்கி கொடுத்தே ஆகணும். சரி சரி ஓகே, அவளை நான் பத்திரமா கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு அப்புறம் உனக்கு டின்னர் வாங்கி தரேன், புரியுதா? சார் சும்மா பேசிட்டே இருக்காதீங்க சார், எனக்கு மூவி டிஸ்டர்ப் ஆகுதுல, அமைதியா இருங்க அப்படி சொல்லிட்டு இவன் வந்து மூவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருப்பா. உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம் தாய், நீயே சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவர் தலையில கை வைக்கிறதுக்கு ஒரே உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டு ரொம்ப மோசமா நம்ம மேக்ஸ் டீச்சரை சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்படியே வந்துட்டு இவளை வீட்டுல வந்து போய் விட்டுட்டு, சாவியை கொடு. சாவியா எதுக்கு, நான் எப்படின்னா வீட்டு விட்டு வெளியே ஓட போறேன்,
எதுக்கு சார்? இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே ஓட போறியா, ஓட போலையா, அதெல்லாம் நான் கேட்கல. நீ எனக்கு இப்ப சாவி குடுக்குற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா கேட்பாரு. சரி நாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அவர் போனதுக்கு அப்புறம் இன்னொரு சாவி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பபுவை காமிச்சிட்டு இருப்பா. அதே மாதிரி வந்துட்டு வெளியே போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாளா. தங்கச்சி இங்க வந்துட்டு வீடு நம்பர் 5 எங்க இருக்குன்னு தெரியுமாமா? வீட்டு நம்பர் 5 அது எங்க வீடுதான். ஓ எங்கிட்டதான் இருக்கு, வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாளா. அப்புறம் ஐயோ சாவி காணுமே, செக்யூரிட்டி இந்த மாதிரி என்னோட சாவி தொலைஞ்சு போச்சு, இவரு இங்க ஒருத்தர் இருந்தாரு எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. அப்புறம் இங்க வந்துட்டு என் கூட உனக்கு உட்காந்து சாப்பிட்டு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் இல்ல. இல்ல என்னவா இருந்தாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட வந்துட்டு, அதுவும் உன்னோட ஸ்டூடெண்ட், அதுவும் உன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி, இதெல்லாம் தெரிஞ்சும் வெளியே போறது தப்பு இல்ல. அது நான் வேணும்னே வெளியே போல. அவ வந்து லைட்டா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா. சோ அதனால அவ என் கூட வெளியே வந்தா, அப்படியே மூவி பார்க்கணும்னு நினைச்சா, அவ்வளவுதான். ஓ அப்படியா? ஆனாலும் அது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டே இருப்பாளா. இவரு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். நான் ஒன்றும் தப்பு எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி இந்த ஆர்டர் பண்ணு, உனக்கு இப்போ என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுவாரு. அவளுக்கு என்னதான் டாபிக் மாத்தினாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல்ல வந்து சூப்பர்வைசர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி திருட்டு பையன் வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறதுனால பசங்களுக்கு சேஃப் இல்லை, அதனால நாங்க வந்து பசங்களை சீக்கிரமா இனிமேல் வந்து அனுப்பிடுவோம், ஸ்கூல்ல நிறைய நேரம் வச்சுக்க மாட்டோம் அப்படி சொல்லிடுவாரு. ஸோ இந்த நியூஸ்ல வந்துட்டு எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கும், பசங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அந்த நியூஸ்ல காமிச்ச மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இருப்பானா, அதை பார்த்துட்டு பசங்க டே அந்த திருட்டு பையன் தான் போறோம், வாங்கடா வாங்கடா அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு ஆடி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த லேடியா டே விடுங்கடா விடுங்கடா சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாங்க. ஏமா அவன் திருட்டு பையமா? திருட்டு பையன்லாம் இல்லடா, அவன் என் புருஷன்ப்பா, நான் தான் அவருக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்த பர்த்டே ட்ரெஸ்ஸுடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஓ அப்படியா, சாரிம்மா சாரிம்மா அப்படி சொல்லிட்டு பார்த்தா வந்து நம்ம சூப்பர்வைசர் தான். சார் சார் நீங்களா? ஹாப்பி பர்த்டே சார், டி உங்களுக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு ஒரு கதறிட்டு இருப்பாரு. ஆனா அவனுங்க தெரிச்சு ஓடிடுவானுங்க வழக்கம் போல. நம்ம சூப்பர்வைசர் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வந்து பயங்கரமான அழகு அப்படின்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாரு இல்லையா. ஆனா வந்து அவங்க அவ்வளோலாம் ஒன்றும் அழகு கிடையாது. அவங்க வந்து ஒரு 150 கிலோ இருப்பாங்க. அப்படியா? ஆமா ஆமா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு ரொம்ப யங்கா இருக்கான், அழகாவும் இருக்கான்ல, இன்னும் அழகா இருக்கான். இவன் தான் நேற்று வந்துட்டு என் பின்னாடியே வந்தான், நேற்று தெரியுமா? என்னோட வீட்டு நம்பர்லாம் வர கேட்டு எங்க இருக்குன்னு வர கேட்டான். நான் வேற அட்ரஸ் சொல்ற டைம்ல எப்படியோ போயிட்டான். என்னடி சொல்ற? அப்ப நீ அவனை பாத்தியா? ஆமா. லீசியா உன்னை கூப்பிடுறாங்க பிரின்சிபல் ரூம்ல. என்னையா? நாளா வர மாட்டேன். என்னால நீங்க வந்துட்டு ஜெயில எல்லாம் வந்துட்டு வச்சு எல்லாம் கொஸ்டின் எல்லாம் கேட்க முடியாது. நாளா எதுக்குமே விட்னஸா வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஆமாமா நாங்க லீஜியா அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இதோட எபிசோட் முடிக்கிறாங்க guys. நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது ஸ்டே டியூன்.